உயர் சாதியினருக்கான அரசியல், இந்துத்துவாவிற்கான இஸ்லாமிய வெறுப்பு, இது ரெண்டும் இல்லாம பிஜேபி அரசியலே பண்ண முடியாது. அப்ப இஸ்லாமிய வெறுப்பு என்று பிஜேபி பண்ணக்கூடிய அரசியல்ல விஜயோட நிலைப்பாடு என்னங்கிறத கிளியரா சொல்லணும் இல்லையா? அவரை அவர் சொல்லல. நம்ம ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எதுக்கு தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி நீங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கோ போட்டி, இப்ப ஏதோ ஒரு விதத்துல பாஜக நோக்கி கேள்வி கேட்டா விஜய்க்கு இங்க கோவம் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஜனநாயகன் படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்கிற கேள்விக்கு பதில் விஜயோட ஆட்டிடியூட்ல இருக்கு. நீங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் வருது, அநேகமா விஜய் தான் அதுக்கு கோ ப்ரொடியூசரா இருப்பாரு இன்டெரக்டா. அந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல? அதாவது நீங்க ஒரு சைட்ல பராசக்தி வந்தது, மற்றது போனது வந்தது காரணம் பராசக்தி ஒன்றும் அவ்வளவு சூப்பர் ஹிட் மூவி ஆகி பெரிய கலெக்ஷன்ஸ் கொடுக்குற படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜனநாயகன் படம் வராததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெருக்கடி, அவர் திமுக பண்ணக்கூடிய அரசியல் பிஜேபிக்கு எதிராக இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான அரசியல். நீங்க அநேகமாக காங்கிரஸ் ஒரு 2 மாநிலத்தோட சுருங்கி நிற்குது. இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் இன்னைக்கு தெலுங்கானா கர்நாடகாவோட சுருங்கி நிற்குது. தமிழ்நாடு கேரளாவில் மாநில கட்சிகள், வெஸ்ட் பெங்கால்ல, அதே போல பஞ்சாப்ல இப்போ பிஜேபி எதிர்க்கக்கூடிய பிராக்ஷன்ஸ் ஆளுகின்ற மாநிலங்களே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல பிஜேபிக்கு எதிரான வலுவான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் முதல்வரும் பண்ணுவது என்பது இந்தியாவின் நலன்களுக்கே தேவையான ஒரு விஷயம். அணிசரா நாடுகள் என்கின்ற நிலைமையிலிருந்து தலைமை தாங்கிய நாடுங்கிற பெருமை கொண்ட இந்தியா அமெரிக்காவுக்கு அருமையா இருக்கும்போது நீங்க ஏன் மோடியை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணல? சிஎம் அதை பண்றாருல்ல, தமிழ்நாடு அதை பண்ணுது. தமிழ்நாடு ஏன் டெல்லிக்கு எதிரான, டெல்லிங்கிற ஸ்டேட்டுக்கு எதிராக கிடையாது, ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய அதிகார குவியலுக்கு எதிரான போராட்டம். அது மாநில சுயாட்சி இருக்கு, அதுல சமூக நல்லிணக்கம் இருக்கு, அதுல செக்குலரிசம் இருக்கு. இதெல்லாம் ஒரு கலாச்சாரம், ஒற்றை இந்தியா, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், என்கின்ற ஒற்றை பண்புகளுக்கு எதிராக இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கான போராட்டம் தான் நம்ம நடத்துறோம். இதை புரிந்துக்க முடியாத இவருக்கு என்ன திராவிட அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன தமிழ் தேசிய அரசியல் உள்வாங்கி இருக்காருங்கிற கேள்வியும் இருக்கு. அவருக்குதான் தெளிவா சொல்றாரு, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, நான் டெல்லிக்கு பிஜேபி எனக்கு போட்டி இல்லை, எனக்கு டிஎம்கே வர்சஸ் டிவிகே, இதை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது விஜய் பேனா அவர் வெறுமன வேர்ட் பாலிடிக்ஸ் மட்டும் பேசுற ஒரு நபராக அவர் தன்னை மாத்திருக்காரு. அப்போ இயல்பாகவே டிஎம்கே தான் இங்க ரூலிங் பார்ட்டிங் போது டிஎம்கேக்கு எதிராக அவர் பேசணும். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டினா டிஎம்கே ஃபைட் பண்ற பேஸ் வேற, டிவிகே டிஎம்கேக்கு எதிராக ஃபைட் பண்ற பேஸ்ங்கிறது வேற.